ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஊடக உறவுகள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். இன்று நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் விவசாயிகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 5 ஏக்கருக்கு இருந்தால் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல இருந்தால் 50% சொல்லி விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. இது வாக்குறுதி அல்ல, உத்தரவாதம் அடிச்சு சத்தியம் பண்ணார். ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இந்தியாவிலேயே ஒரு மோசமான பயிர்க்கடன் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா எந்த அமைச்சருமே பேச மாட்டேங்கிறாங்க. வேளாண்மைத்துறை அமைச்சரும் பேச மாட்டேங்கிறாங்க. கேட்ட என்ன சொன்னாங்கன்னா, தமிழக அரசாங்கத்துக்கு நிதி இல்லைன்னு சொன்னாங்க. தமிழக அரசாங்கத்தோட கடன் 10 லட்சம் கோடி வருவாய்க்கு உட்பட்டுதான் இருக்குது. மகாராஷ்டிராவோட கடனும் அவ்வளவுதான். மத்திய அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனா மகாராஷ்டிராவில் எவ்வித அனுமதியும் வாங்காம 36,000 கோடி 56 லட்சம் விவசாயிகளுக்கு, கட்டி முடிச்சவங்களுக்கு 50,000 ஊக்கத்தொகை, 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லா வங்கியில வாங்கிற கடனும் தள்ளுபடி. ஆக தமிழ்நாடு அரசாங்கம் முதல்வர் அவர்களும் எவ்வித காரணம் இனி சொல்லவே முடியாது. விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றி தீர வேண்டும் என வருகிற 22ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உண்ணாவிரதம் மற்றும் காத்திரு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதுபோல இங்க எங்களை வாழ விடாட்டி அவ்வளோ ஒரு கடுமையான சிக்கல், வாழ முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்மின் கோபுர திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து திருப்பூர் மாவட்டம் பல்லகவுண்டமலை காவுத்தமலை வரைக்கும் போகுது. 765 கிலோவாட் லைன். இதே சென்னை மாநகரத்துக்குள்ள 400 கிலோவாட் லைன்லாம் கேபிளா போகுது. மத்திய அரசாங்கம் 1100 கிலோவாட்டை கடலுக்கடியில் கேபிள் போட்டு ஆப்பிரிக்காவுக்கு மின்சாரத்தை கொண்டு போற வேலை பார்க்குறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இந்த ஆட்சியில நிறைய இருக்கிறது. இவங்களை அடுவிச்ச கடன் தள்ளுபடியில் விவசாயிகளுக்கு வெறும் 5,000 ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும். கடுமையான வேதனையோடு விவசாயிகள் இருக்கும்போது விவசாயத்தை விட விளையாட்டு தான் கஷ்டம்னு சொல்றதும், விவசாயிகள் போராடுறது எங்களுக்கு கண்ணுக்கே தெரியலன்னு சொல்றதும், விவசாயிகள் எங்கிட்ட மனு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றது, விவசாயிகளை கேவலமாக பேசுகிற போக்கு இந்த ஆட்சியில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதெல்லாம் தலையிட்டு அமைச்சருடைய அராஜக போக்கை தடுத்து நிறுத்துவதோடு நீங்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிப்படி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். இல்லைன்னா காலவரையற்ற உண்ணாவிரத்தை தமிழ்நாடு பூரா தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்டா பாதி பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து சொன்னாங்க, இதுக்கு எது பண்ணாம இருக்காங்க, என்ன டெல்டாவில் தண்ணி திற 19 TMC தண்ணி திறந்துட சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு போட்டாச்சு. உத்தரவு போட்டு 1 மாசம் ஆச்சு. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து முறையாக ஒரு கடிதம், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி எங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லி காவிரி ஆணையத்திலிருந்து, தமிழக அரசாங்கத்திலிருந்து காவிரி ஆணையத்துக்கு ஒரு கடிதமே போகல. அரசாங்கத்தின் சார்பில் கோரிக்கையும் போகல. மத்திய அரசாங்கத்துக்கு இந்த தண்ணியை திறந்து கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கும் போகல. முதல்வர் அவர்கள் இங்கிருந்து டெல்லிக்கு போனாங்க, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. மேகதாது அணை பற்றியோ காவிரி பற்றியோ ஒரு பேச்சு கூட பேசாம வந்திருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி சராசரியா தயாராக இருந்த விவசாயிகள் தண்ணி இல்லாம கிடக்கிறாங்க. ஏதோ நிலத்தடி நீரோட பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கும் பாத்தீங்கன்னா மின்சாரம் கிடைக்காம கடுமையான மின் துண்டிப்பு, அறிவிக்கப்படாத மின் துண்டிப்பு. ஒரு பேஸ்ல எப்படி மோட்டரை ஓட்ட முடியும்? ஆக வெச்ச பயிரை கூட காப்பாற்ற முடியும் விவசாயிகள் கடுமையாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் அவதிப்படுகிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்திருக்கிறது. முதல்வர் அவர்கள் உடனடியாக இது குறித்த ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி துறைகளை ஒருங்கிணைப்பு செய்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமா இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கீங்கன்னா அது மாவட்ட வாரியாக நடக்குமா, இல்லை தமிழ்நாடு ஒரே இடத்துல நடைபெற மாதிரி எப்படி? தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல எல்லா மாவட்டங்களிலுமே காலவரையற்ற உண்ணாவிரதம் மற்றும் காத்திரு போராட்டம் நடைபெற இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் இந்த நாமகிரிப்பேட்டையில் இங்கதான் நடைபெற இருக்கிறது. அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் மேட்டுக்கடையில் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பகுதியை தேர்ந்தெடுத்து விவசாய நிலத்திலே பந்தல் போட்டு கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதத்தையும் காத்திரு போராட்டத்தையும் நடத்துவதாக நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். நன்றி. உங்கள் ஊடக உறவுகள் அனைவருக்கும் நன்றி.